வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். ஸோ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. ஐலி ஷிவாவும் ஐடியா கொடுத்தனால பாவி வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு செலியன் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, என்ன பாவை இப்படி தான் வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு ஜட மாதிரியா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பாவை. ஏய், சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் வந்து சொல்கிறியே, அவன் என்ன பெருசாக வந்து ஆசைப்பட்டுட்டா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க. அக்கா, என்னக்கா, பாவை தான் ஆசைப்பட்றானா, நீ எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு செல்வராணி கேட்கும்போது, பரவாயில்ல, மூணாவது மனுஷன் யாராவது ஒருத்தர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சம்மதம் சொன்னோன்னே பாவை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செலியன் கையை ஒரு பக்கமும் அவங்க அம்மா கையை ஒரு பக்கமும் பிடிச்சிட்டு அப்படியே பாவை வந்து கியூட்டாக அழகா அவங்க ரெண்டு பேரையும் வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க டேபிளில். இவங்க எல்லாரும் ஒரு டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, அக்கா பக்கத்தில் உட்காரலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அம்மா, எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலம்மா. திருப்பியும் செல்லியை வந்து பழையபடி ஒட்டிக்கிட்டானா அதுக்கப்புறம் சரி வராதுமா. அவனை பார்க்க பார்க்க எனக்கு செம்மையாக வந்து கோவம் வருதுமா. என்ன பண்ணுறது, எல்லாம் இந்த பாவையினால் அப்படின்னு சொல்லும்போது, பாவையினாலேயா இல்லை ஐலி சிவானாலேயா, இவங்க ரெண்டு பேரும் அவங்கள சேர்த்து வைக்கணும்னு தான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு ஒன்றும் புரியலையே. வர்மா என்கிட்ட எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாப்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வர்மா கிட்டேருந்து வந்து ஃபோன் கால் வந்து வருது. உடனே பேசலான்ட்டு போகிறாங்க. சிவாவும் ஐலியும் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு, கபிலன் இப்போ எதுக்காக போகிறான்னு எனக்கு தெரியும். வர்மா இப்போ தான் இங்கே எதுக்காக வந்திருக்கோங்கிற விஷயத்தையே வந்து சொல்ல போகிறாங்க. நமக்கு தான் தெரியுமே, அண்ணி தான் அந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக நிச்சயம் இன்றைக்கி நைட்டு வர்மாக்காக கபிலன் வந்து களத்தில் இறங்குவான். அவனை உண்டுலன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பொழப்பு தான் இப்படி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வாத்தியாராகவும் நடிக்கணும், இன்னொரு பக்கம் நீ ஏடியாக நடிக்கணும், நான் வந்து அதிகாரியாக நடிக்கணும். ரெண்டு பேரும் இப்படி நிம்மதி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குமே. என்ன சீனியர், வயசு 26 27 தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து சலிச்சுக்கிட்டா எப்படி? இதானே நம்ம வேலை, அது கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இவனெல்லாம் பார்த்து நான் வந்து பயந்து போய் நிற்கிறேன்ல, அதை நினச்சா தான் காமெடியாக இருக்குது. அப்போன்னு பார்த்து பாவைக்கிட்ட வந்து அயலியும் சிவாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜாட மாதிரியா. ஏய், அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே பாவை வந்து அப்படியே வந்து பிச்சு ஒரு தோசையை அப்படியே ரெண்டு பேருக்கும் மாறி மாறி வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அம்மா, நீ எனக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போன்னு பார்த்து, என்ன ஆச்சு, என்ன சொல்கிற அப்படின்னு செலியன்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பாவை. அப்பா, நீ வந்து அம்மாவுக்கு வந்து ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து இந்திராணிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க நம்ம செலியன். செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது, இந்திராணியும் பெருசாக வந்து கண்டுக்கல. எல்லாம் பாவைக்காக தான், நானாக ஆசைப்படலை. இந்திராணி இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. பழசெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்து இந்த பக்கம் திரும்பி நின்று ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம இந்திராணி. அந்த இடத்துல அன்னைக்கு ஏகப்பட்ட பாசம் இருக்குது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறதுக்காக அண்ணன் மேலே பழி போட்டிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அண்ணியை எப்படி வந்து மீட்டெடுக்க போகிறோம், எனக்கு சுத்தமாக வந்து புரியலன்னு ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, சரி, இந்த நிகழ்வு முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, பாவை வா பாவை, இங்கேருந்து போகலாம். அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம இந்திராணியும் பாவையும். ஒரு பக்கம் செலியன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவாவும் ஐலியும். இன்றைக்கி ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துடுச்சு போல இருக்கு. ஏய், இவங்களால தான் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துச்சா? பாவை வந்து இது மாதிரிலாம் செய்ய சொன்னான்னு நினச்சா கடைசியில் பாவைக்கு ஐடியா கொடுத்தது இவங்க தானா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இங்கே வந்ததே எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு பிடிக்காத விஷயத்து கூடலாம் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு அதை விட வந்து பிடிக்கல. சரிடா கபிலா, உனக்கு நடுவில் வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அந்த வேலையெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டாங்களா? நீ கவனமாக வந்து கேட்டுட்டியா? அதுக்கப்புறம் எதுவும் திட்ட போகிறாங்களா? கவனமாக இருந்து இன்னைக்கு நைட்டு நீ யோசித்து செயல்படு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அயலி வந்து மாஸ் பண்ணோன்னே அப்படியே அரண்டு போயிட்டாங்க நம்ம கபிலன். ஏய், நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் நீ இங்கே மீட்டிங்க்காக தானடா வந்திருக்க. அக்கா கூட நாளைக்கு அட்டன் பண்ணும்போது கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக வந்து யோசிச்சு செயல்படு, எது நல்லது எது கெட்டதுன்னு. அதைத்தான் சொன்னேன், நீ என்னடா நினச்ச அப்படின்னு சிவா வந்து டைவர்ட் பண்ணும்போது, ஆமாம், இவன் என்ன நினச்சான்? என்னடா கபிலா, வேறு ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங்கா இல்லை வேறு எதுக்காவதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அயலி தெரியாத போலேயே வந்து பேசும்போது, இவங்கள நினச்சா ஒரு பக்கம்,
என்ன சொல்கிறதுனே தெரியலையே. நம்மள வந்து இப்படி பதற விடுறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவன் எதுவாக இருந்தாலும் பஞ்ச் டயலாக் பேசிட்டு போகிறவன் இப்படி நம்ம பேசிட்டோங்கிறதுக்காக இவன் அமைதியாக போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கேன்னு கபிலன் காதில் விழணும்னு நம்ம சிவா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கபிலா, அவங்களா கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்படி மொக்கையாக இருக்கியேடா, இது மட்டும் வர்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? இப்போ தான் வருமா எதுக்காக என்ன இந்த ஊட்டிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்கன்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அக்கா வேற வர்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டேயும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களே, ஏன்க்கா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? சரி அக்காவை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்திராணி ரூம் கதை வந்து தட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து கபிலன் வந்திருக்கத பார்க்குறாங்க. அக்கா, உன் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுக்கா. நான் நினைக்கிறேன் செலியன் மாமா உனக்கு திருப்பியும் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எதுவாக இருந்தாலும் பேசிடலாங்க்கா. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு சும்மா வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா வர்மா சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசும்போதே அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பேசணுன்னா கரெக்டாக இருக்குன்னு கபிலன் வந்து நடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைடா, சில பேரை பார்த்தா நமக்கு தள்ளி நிற்கணும்னு தோணும்டா. அதே மாதிரி தான் செலியனும். அவரை பற்றி எதுவும் பேச வேணாம். அக்கா, நாளைக்கு எதுக்குக்கா வந்து வந்திருக்கோம்? ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுக்கா, அதைப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நைட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே எடுக்கிறதுக்கு தான் இப்போ இந்த ரூம் பக்கம் வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கபிலன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு முக்கியமான வேலையில் தான் நான் வந்து நாளைக்கு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுதான் எனக்கே தெரிஞ்சிருச்சே, வர்மா தான் வந்து அந்த ஃபைல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சொல்லியிருக்காப்லையே. இப்போ என்ன பண்ணுறது, அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. அக்கா, இப்போ நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்டதெல்லாம் எங்கக்கா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் இந்த கபோர்ட்லையா பையிலையா இல்லை எங்கே எடுத்து வச்சிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே வந்து இந்த பெட்டிக்குள்ளே தான் சீக்ரெட் நம்பர் இருக்குது. அதை போட்டால் தான் இந்த பெட்டி வந்து திறக்கும். ஏகப்பட்ட ஃபைல் எல்லாம் நான் இங்கே தான் வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போனா இங்கேருந்து நம்பர் தெரிஞ்சால் தான் எடுக்க முடியும். அக்கா, நம்பர் எதுவும் மறந்துட போகிறக்கா, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, என்கிட்ட தானே இருக்குது, எல்லாமே வந்து தெரியும். அப்போனா உன் தம்பியை வந்து நீ நம்பலையாக்கா? இல்லைடா, இப்போ திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கியேன், நீ வருவ. இந்த அக்காவை மீறி உனக்கு வேறு எதுவும் பெருசாக வந்து தோணாது. அந்த நம்பர் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை காப்பாற்றணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீயே வந்து எனக்காக எடுத்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவேன். இதுவே எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒப்படைக்க மாட்டேன். என்னோட கனவை நீ தானடா வந்து தூக்கி சுமக்க போகிற. நான் ஜெயிக்கணும்னு வந்த பாதையில் நீயும் வந்து நிற்கணும்டா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா வேற இவ்வளோ மழை போல நம்புகிறாங்களே, ஆனால் இது தான் வந்து நான் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வர்மா அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடைக்காம இருந்துருச்சுன்னா நான் உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்திருப்பேனே அப்படின்னு வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க கபிலன் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஐலி வந்து வராங்க. சிவாவும், என்ன ஆச்சு கபிலனுக்கு இவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கா? டே கபிலா, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. உனக்கு தான் செலீனை கண்டாலே வந்து பிடிக்காது. இங்கே என்ன அக்காக்கா வந்து பேசிகிட்டு இருக்க? உண்மையிலே உனக்கு புத்தி வந்திருந்தா அது ரொம்பவே வந்து சந்தோஷம்தான்னு காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவாவும் ஐலியும். என்ன ஆச்சு, எல்லோரும் இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கீங்களே? நானும் அக்காவும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். ஓ, சரி சரி, எதையோ ஒரு விஷயத்த வந்து தேடுறதுக்காக வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு ஐலி வந்து டேரெக்டாக வந்து கேட்ட உடனே, என்னது தேட வந்திருக்கனா? ஆமாம், நீ உங்கள் அக்காவை பார்த்து பேசணும். அதை விட்டுட்டு கபோர்டை பார்க்குற, பெட்டியை பார்க்குற, மேலே பார்க்குற, கீழே பார்க்குறேன்னா அப்படி இந்த ரூமில் என்ன தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, ஐலி, அதான் உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல, அதை எதுக்கு தேவையில்லாமல் வந்து சொல்லிக்கிட்டு நீ போமா அப்படின்னு சொன்னோன்னே, இவங்களுக்கு தெரியறது கூட எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியாக்கா? அப்படியெல்லாம் இல்லைடா, நீ சின்ன பையன்டா, உனக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிடா கபிலா, தூங்கணும், நாளைக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது. சில பேருக்கு செம்மையாக வந்து பதிலடி கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அது எல்லாம் நாளைக்கு தான் நான் கவனமாக வந்து செயல்படுத்தணும்.